அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மதரசா மாணவர்களே, இந்த காணொளியில் சுன்னத்து தொழுகைகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு, ஒரு நாளைக்கு சுன்னத்து தொழுகைகள் எத்தனை ரக்காத் தொழ வேண்டும், சுன்னத்து தொழுகைகளில் என்னென்ன தொழுகைகள் இருக்கிறது என்பதை நம்முடைய மதரசா மாணவர்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இந்த உரை நிகழ்த்தப்பட உள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மதரசா மாணவர்களே, சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா அந்த சுன்னத்து தொழுகைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நமக்கு பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனில் தொழுகையை பற்றி பல விஷயங்களை நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதில் மிக முக்கியமாக தொழுகை எப்பேற்பட்ட ஒரு அமல் என்பதையும், அதை நிறைவேற்றுகிற காரணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, வஅகீமுஸ் ஸலா இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், தொழுகை மானக்கேடான காரியத்திலிருந்து உங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். வலா திக்ருல்லாஹி அக்பர், அந்த தொழுகையின் மூலம் நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவது, அந்த தொழுகையின் மூலம் அல்லாஹுவை நினைப்பது பெரியதாகும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ நாம் தொழக்கூடிய தொழுகை என்பது அல்லாஹுவை நினைவு கூறும் ஒரு இபாதத்தாக, வணக்கமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமுக்குள்ள அடையாளமே தொழுகைதான் என்பதை அல்லாஹ்வுடைய நபி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் அது தொழுகையில்தான் இருக்கிறது என்பதையும், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் மனிதர்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் விசாரணையில் முதல் கேள்வி, முதல் விசாரணை தொழுகையை பற்றித்தான் அல்லாஹ் விசாரிப்பான் என்பதையும் அல்லாஹ்வுடைய நபி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கடமையாக்கப்பட்ட ஃபர்லு தொழுகை, தொழுகையிலேயே மிகச்சிறந்த, அதாவது தொழுகையிலேயே முக்கியமான தொழுகை ஃபர்லான தொழுகை. ஃபர்ல் அல்லாத, கடமையல்லாத சுன்னத்தான தொழுகைகளுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். ஃபர்லு தொழுகை அல்லாத சுன்னத்தான தொழுகைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் அது மாதிரி தொழுகைகளை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்னத் அஹ்மது ஹதீஸ் கித்தாபில் வரக்கூடிய ஒரு செய்தி, அஹ்மது ஹதீஸ் கித்தாபில் வரக்கூடிய அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நமக்கு ஒரு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் கடமையல்லாத, அதாவது யார் கடமையான தொழுகை அல்லாத 12 ரக்காத்துக்களை, சுன்னத்தான 12 ரக்காத்து தொழுகைகளை ஒரு நாளைக்கு தொழுவாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மது ஹதீஸ் கித்தாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது கடமையான தொழுகை அல்லாத சுன்னத்தான 12 ரக்காத்துக்கள் ஒரு நாளைக்கு யார் தொழுவாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று அல்லாஹ்வுடைய நபி நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் ஒரு நாளைக்கு 5 நேரம் நாம் கடமையான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு நாளைக்கு
5 வேளை தொழுகை நம் மீது, முஸ்லீமான ஒவ்வொரு ஆண் மீதும் பெண்ணின் மீதும், பருவ வயதை அடைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கடமை. மரணிக்கின்ற வரை அவர்கள் தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக, அல்லாஹ்வுடைய நபியின் கட்டளையாக இருக்கிறது. உமக்கு மரணம் ஏற்படும் வரை உம்முடைய இறைவனை வணங்குவீராக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் மரணம் வருகிற வரைக்கும் இந்த 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுவது அனைத்து முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சுன்னத்தான தொழுகைகள் எத்தனை ரக்காத்துகள், எந்தெந்த வக்தில் எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்ற விவரங்களைத்தான் இந்த பயான் பதிவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்துகள். இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தான தொழுகை இருக்கிறதே, அது இந்த துனியாவையும் இந்த துனியாவில் உள்ளவதை விடவும் மிகச் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழுகை இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் இருப்பதையும் விட மிகச் சிறந்தது. இந்த ஒட்டுமொத்த துனியாவையும் இந்த ஒட்டுமொத்த துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் விட சிறந்தது எது? ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழுகை. அந்த ஃபர்லு தொழுகைக்கு முன்பு நாம் தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்து சுன்னத்து தொழுகை இருக்கிறது, அந்த சுன்னத்து தொழுகை இந்த துனியாவையும் அதில் உள்ளதையும் விட மிகச் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தொழுத முறைகளை பற்றி நாம் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான தொழுகையில் ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போன்று வேறு எதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அதாவது ஃபஜ்ருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியான தொழுகையில் ஃபஜ்ருடைய முன் 2 ரக்காத்துகளுக்கு, அதாவது ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை வேறு எதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில், முஸ்லிம் ஹதீஸ் கித்தாபில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதே போன்று சுபுஹு தொழுகைக்கு பின் சூரியன் உதிக்கும் வரைக்கும், அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறையும் வரை, அதாவது சுபுஹு தொழுகைக்கு பிறகு சூரியன் உதிக்கும் வரை, அசர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மறையும் வரை தொழுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதித்தார்கள் என்றும், சுன்னத்தான தொழுகைகள் எதுவும் இல்லை என்பது போன்ற ஹதீஸ்களும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அதே மாதிரி இப்னு ஹிஃபானில் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் சுபுஹு தொழுதேன், ஆனால் சுபுஹுடைய 2 ரக்காத்துக்கள் நான் தொழவில்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்ன பிறகு நான் எழுந்து அந்த விடுபட்ட சுன்னத்தான ஃபஜ்ருடைய 2 ரக்காத்துக்களை தொழுதேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள், ஆனால் இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்று அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியும் இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் கிதாபில் வரக்கூடிய செய்தியும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சுன்னத்து தொழுகையின் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்த, அதாவது ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழுகையை முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிற செய்தியாக இருக்கிறது. அதே போன்று லுஹருடைய சுன்னத் என்று எடுத்துக்கொண்டால், லுஹர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகைக்கு முன்னர் 2 ரக்காத்துக்கள், பின்னர் 2 ரக்காத்துக்கள் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரி 937, சஹீஹ் முஸ்லிம் 1322 ஆகிய எண்களில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் தொழுகைக்கு முன்பு 2 ரக்காத்துக்கள், பின்னர் 2 ரக்காத்துக்கள் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரி, முஸ்லிமில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதே போன்று லுஹர் தொழுகைக்கு, ஃபர்லு தொழுகைக்கு முன்பு 4 ரக்காத்து சுன்னத்து தொழுகையை நிறைவேற்றியதாகவும் ஒரு ஹதீஸ் நமக்கு இருக்கிறது. சஹீஹுல் புகாரியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி ஹதீஸ் கிதாபில்
1182வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லுகர் தொழுகைக்கு முன், அதாவது லுகருடைய ஃபர்லு தொழுகை, அந்த லுகருக்கு முன் 4 ரக்காத்துக்களையும் சுபுகுக்கு முன் 2 ரக்காத்துக்களையும் விட்டுவிடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியும் நமக்கு அறிவுரையாக, படிப்பினையாக இருக்கிறது. அப்போ லுகர் தொழுகைக்கு முன்பு 2 ரக்காத்து தொழுவதற்கும் லுகர் தொழுகைக்கு பின்னர் 2 ரக்காத்து தொழுவதற்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. லுகர் தொழுகைக்கு முன்பு 4 ரக்காத்துகளும், லுகர் தொழுகை ஃபர்லுக்கு முன்பு 4 ரக்காத்தும், ஃபர்லு தொழுகைக்கு பின்பு 2 ரக்காத்தும் தொழுவதற்கு ஹதீஸில் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி அசருடைய சுன்னத், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகைக்கு முன்பு 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். நெருக்கமான வானவர்கள், மூமின்கள் மற்றும் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் சலாம் கூறுவதன் மூலம் அந்த 4 ரக்காத்துகளை பிரிப்பார்கள். அதாவது 2 அசருக்கு முன்பு, அசருடைய ஃபர்லு தொழுகைக்கு முன்பு 2 4 ரக்காத்து ரசூலுல்லாஹ் சுன்னத்து தொழுவாங்க அப்படின்னு ஹதீஸ்களில் வருது. நம்ம விரும்புனா 4 ரக்காத்து அசர் ஃபர்லு தொழுகைக்கு முன்பு 4 ரக்காத்து தொழலாம், அல்லது 2 ரக்காத்துகள் தொழலாம். அதே மாதிரி மகரிபுடைய சுன்னத்து தொழுகைகளை எடுத்துக்கொண்டால், மகரிபுக்கு முன்பு, அதாவது சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய அப்துல்லா பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய 1183வது செய்தியாக 1183வது எண்ணில் இந்த செய்தி, இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மகரிபுக்கு முன்னர் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு 3வது முறை விரும்பியவர் தொழட்டும் என்றார்கள். அதாவது மகரிபு ஃபர்லுக்கு முன்பு 2 ரக்காத் தொழுவதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இருக்கு. அதே மாதிரி அபுதாவுது ஹதீஸ் கிதாபுல மகரிபுக்கு முன் 2 ரக்காத்துகள் தொழுங்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபுக்கு பின் 2 ரக்காத்துகள் தொழுபவர்களாக இருந்தார்கள் என்றும் ஹதீஸில் வருது. அதாவது மகரிபு தொழுகைக்கு, அதாவது மகரிபு ஃபர்லு தொழுகைக்கு முன்பு விரும்பினால், நேரம் இருந்தால் நாம் 2 ரக்காத்து முன் சுன்னத்து தொழுகையை நிறைவேற்றலாம். மகரிபு தொழுகைக்கு பிறகு, அந்த மகரிபு ஃபர்லு தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத்து முன் சுன்னத்து. அப்போ மகரிபு தொழுகை ஃபர்லுக்கு முன்னாடி 2 ரக்காத்து சுன்னத்து, மகரிபு தொழுகை ஃபர்லுக்கு பிறகு 2 பின் சுன்னத்து 2. இது மாதிரி ஹதீஸ்களில் வரக்கூடிய செய்தி நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்து இஷாவுடைய சுன்னத், அது எப்படி ஹதீஸில் வருதுன்னா, சஹீஹுல் புகாரியில் அதே அப்துல்லா பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வருகிறது. ஒவ்வொரு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் ஒரு தொழுகை உண்டு என்று 3 முறை கூறினார்கள். 3ஆம் முறை விரும்பியவர் தொழலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் ஒரு தொழுகை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை கூறினார்கள். விரும்பியவர் தொழலாம் என்றும் கூறினார்கள் என்று ஹதீஸில் வரக்கூடிய செய்தி நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அப்போ அடுத்து நம்ம ஹதீஸில் பார்த்தோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு பின் 2 ரக்காத்துக்கள் தொழுபவராக இருந்தார்கள் என்று ஹதீஸில் வருது. அப்போ விரும்புனா இஷா தொழுகைக்கு முன்பு 2 ரக்காத்து, இஷா தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத்து. அப்போ இந்த நான் சொல்லி காட்டின இந்த தொழுகைகள் எல்லாம் 5 நேர தொழுகையில் வரக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இதில் வித்ரு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை வரல. வித்ரு தொழுகையும் தஹஜ்ஜுத் தொழுகையும் தனி. அதே மாதிரி லுஹா தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய செய்தியும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரி ஹதீஸ் கிதாபுல 1981வது செய்தியாக, முஸ்லிம் ஹதீஸ் கிதாபுல 1303வது செய்தியாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதீஸ் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோக்குமாறு. ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் சொன்னால் பிறை 13, 14, 15. ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோக்குமாறும், லுஹா நேரத்தில், லுஹானா முற்பகல் நேரம், லுஹருக்கு முன்புடைய நேரம் லுஹா, முற்பகல், லுஹருக்கு முன்பு, லுஹா நேரத்தில் 2 ரக்காத்துக்கள் தொழுமாறும், உறங்குவதற்கு முன்பு வித்ரு தொழுகையை தொழுமாறும் ஆகிய இந்த 3 விஷயங்களை என் தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினார்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது.
அப்போ லுஹா தொழுகையும் வித்ரு தொழுகையும் அல்லாஹ்வுடைய நபி நமக்கு அறிவித்த தொழுகைகளாக இருக்கிறது. அதே மாதிரி ஜும்மாவுடைய அந்த தொழுகையிலும் நமக்கு பள்ளிவாசலுக்கு சென்றால் 2 ரக்காத்துக்கள் தொழாமல் அமரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு சென்றால் 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு தான் அமர வேண்டும். அதாவது ஜும்மாவுடைய அந்த தொழுகையை நிறைவேற்ற போகக்கூடிய நாம போன உடனே 2 ரக்காத் தொழுதுவிட்டு தான் அமர வேண்டும். ஜும்மா ஃபர்லு தொழுகைக்கு பிறகு 2 4 ரக்காத்துகள் சுன்னத்தாக அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது ஜும்மா ஃபர்லு தொழுகைக்கு பிறகு 4 ரக்காத்து சுன்னத்துகள் தொழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் ஹதீஸ்களில் வரக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வக்திலையும், அதாவது ஜும்மா தொழுகையில் இருந்து ஒரு நாளைக்கு நாம் தொழக்கூடிய 5 நேர தொழுகையில் அல்லாஹ்வுடைய நபி நமக்கு காட்டித்தந்தவாறு இந்த சுன்னத்தான தொழுகைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து கடமையான ஃபர்லான தொழுகையும் நிறைவேற்றிவிட்டு கடமையல்லாத சுன்னத்தான தொழுகைகளை ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் எவர் தொழுது வருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டித்தரப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த சுன்னத்தான தொழுகைகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக சுன்னத்து தொழுகைக்கு முக்கியத்துவம் தருவதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.